சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போல இங்க இருந்து செல்லோ, என் பாசத்தை, என் அன்பை, என் லவ்வ கொச்சப்படுத்தாத. உனக்காக பிறந்தவன் இந்த முத்துப்பாண்டி. தாலின்னு ஒண்ணு கட்டுனா அது இந்த முத்துப்பாண்டி கையால தான் உன் கழுத்துல தாலி ஏறும். இளைய முத்துப்பாண்டி, இப்படியே நீ வம்பு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, சித்தப்பா மகன்னு கூட பார்க்க மாட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை கம்பி என்ன வச்சிருவேன் பாத்துக்க. ஏதோ 7 வயசுல இளவெடுத்த ஜெயில பாத்துட்டு வந்தவன் நான் என்னமோ போலீஸ் ஜெயிலையே பார்க்காதவன் மாதிரி பேசுறேன். எனக்கும் போலீஸ் ஜெயில் இதெல்லாம் புதுசு இல்ல. அதே மாதிரி உன் வீட்டுக்காரருக்கும் ஜெயிலும் போலீஸும் புதுசு இல்ல. மாமனுக்கும் மருமகனுக்கும் அப்படி ஒரு ஒற்றுமை. பாருங்கப்பா, இந்த உலகத்துல எங்க தேடினாலும் என்ன மாதிரி தகுதியான மாப்பிள எங்கேயும் கிடைக்க மாட்டான். உங்க அதிர்ஷ்டம், உங்க முன்னால நான் நிக்கிறேன். ஏன்பா மாணிக்கம், கல்யாண வயசுல புள்ளைய வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பொத்தி பொத்தி வச்சுக்க முடியும்? வருஷத்தட்டை வாங்கிக்கிட்டு சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. என்னங்க இதெல்லாம்? ஏன்பா முத்துப்பாண்டி, இப்படி மசன்னு நிக்காம பரிசத்தட்டை எடுத்துக்கிட்டு போய் உன் மாமன் கையில குடுறா. அவங்களோட மௌனமும் சம்மதத்துக்கு அறிகுறிதான். ஏக்கா, அது கொடு. யோ மாமா, ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கா? உன்னை தொலைச்சிடுவேன். என்ன இது? இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் மவ கலைவாணிக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சு. என்ன மாமா சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன். என் நண்பனோட மகனுக்கு கலைவாணிய சின்ன வயசுலயே பேசி முடிவு பண்ணிட்டோம். என் மாப்பிள்ள இருக்கிற ஊரு சென்னை. மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் தான் என் மாப்பிள்ள. என் நண்பன் சுப்பிரமணியன் குடும்பத்துல தான் என் மகளை கட்டி கொடுக்க போறேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. எங்க முடிவு இதுதான். தயவு செஞ்சு எல்லாரும் இத புரிஞ்சுக்கிட்டு இங்கிருந்து முதல்ல கிளம்புங்க. இப்படி எல்லாம் ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டு என்ன போக சொன்னா நான் போகணுமா? நான் என்ன முட்டாளா? இல்ல முத்துப்பாண்டி, நீ முட்டாள் தான்ல. உன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இங்க பாரு, நீ நம்புனாலும் நம்பாட்டியும் அதுதான்ல நிஜம். இங்க பாருல முத்துப்பாண்டி, என் நண்பனுடைய குடும்பத்துக்கு நான் பண்ண சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நானும் என் குடும்பமும் என் மகளுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அத நீ நம்பலன்னா அது உன் பைத்தியக்காரத்தனம். என் குடும்பத்துக்குள்ள என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஏ முத்துப்பாண்டி, நீ சொன்னியே நீயும் ஜெயிலுக்கு போனவன் நானும் ஜெயிலுக்கு போனவன்னு. நீ சில்ற தகராறுக்காக ஜெயிலுக்கு போன சில்ற பையன்டா. நான் ஜெயிலுக்கு போனது நட்புக்காக, என் நண்பனுக்காக. இங்க பாருல, உனக்கு தெரியாத நடந்த கதையை நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ.
ஏங்க ஆ? எங்க செழியனையும் கலைவாணியும் காணும்? வெளியே தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வெளியிலயா? அம்மா தாயே, போலாம் போலாம் வாமா. இந்த சுப்பிரமணி நண்பா, ஆ. டர்னர் ஒர்க்ல நிறைய பசங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா என்னால தான் எதுவுமே சம்பாதிக்க முடியல. சம்பாதிக்கிறதெல்லாம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு. ஆமாண்ண. கம்பெனியோட நேரடியா ஆர்டர் எடுக்க முடியாம கான்ட்ராக்டர் கிட்ட ஆர்டர் எடுத்து ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி பண்ணி கான்ட்ராக்டர் கிட்டயே டெலிவரி பண்றதுனால லாபத்துல பாதிக்கு மேல கான்ட்ராக்டுக்காரங்களுக்கே போகுது. ம். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பெருசா சம்பாதிக்க முடியலண்ண. சம்பாதிக்கிறதெல்லாம் செழியன் படிப்புக்கும் வீட்டு செலவுக்குமே சரியா போயிடுதுண்ண. நேரடியா கம்பெனியோட லிங்க் வச்சுக்கிட்டா முழுசா லாபம் நமக்கே கிடைச்சிரும். ம். அதுக்கு இங்க தொழில் செஞ்சா நமக்கு கம்பெனி ஆர்டர் நேரடியா கிடைக்காது. அதுக்கு சென்னைக்கு தான் போயாகணும். அதுக்காக பல கம்பெனில ஆர்டர் கேட்டு கொட்டேஷன்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. இங்க வெறும் 20 பேரை வச்சு வேலை செய்யற நாங்க சென்னைக்கு போனா 20 பேர் 40 பேர் ஆவாங்க, 40 பேர் 400 பேர் ஆவாங்க, 400 பேரு 4000 பேர் ஆவாங்க. பெரிய கனவு, பெரிய லட்சியம்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தையே நானும் உங்க நண்பரும் நடத்திக்கிட்டு இருக்கோம். தங்கச்சி, சுப்பிரமணிக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு போறதுக்கு அவன் பிறக்கலம்மா. நினைச்சபடி என் நண்பன் சாதிப்பான். தைரியமான துணிவான என் தங்கச்சி ஆதிசங்கரி, நீ என் நண்பனுக்கு மனைவியா கிடைச்சிருக்க. உனக்கு ஒரு குறையும் வராது. சென்னைக்கு போக வாய்ப்பு வந்தா உடனே சந்தோஷமா போயிட்டு வாங்க. ம். கடவுள் இருக்கா, எல்லாம் நல்லதே நடக்கும். சரிங்க.